6 ஆகும் போயிடலாம். 6 மணி தான் அவர் அது முடி தாங்கிட்டு போடுவாரு. தேவை வந்து என்ன வாங்க தல நீ பாரு. நான் வேணா இல்ல, நான் இருக்கிற ஒண்ணே சொன்னேன். இல்ல நான் மெட்ராஸ் போனேன், மெட்ராஸ் கிடைக்காது. நாய் வரணும். போறாங்களா? நம்மளும் போயிடலாம். போட முடியாது. அற்புதமான சபையிலே வந்திருக்கும் பெண்பாவை உனக்கு என்ன என்று புரிவது தெரியுமா? இதுவோ யாருக்கு அடங்கிய இடம்? அவருடைய மனைவிகள் எத்தனை பேர் தெரியுமா? போகமாதர்கள் 500 பேர். 500 பேர்களிலே நான் தான் மூத்த மனைவி. என் பேர் தெரியுமா? பேர் என்னமா? பதுமை கோமளம். பதுமை கோமளமா? கோமளம் கூட பேர் வைப்பாங்க. பதுமை என்றால் அழகி. ஓ அழகு. நான் அழகு பொருந்திருப்பதனால் தானா வந்தாக்கா தும்புல்லாம் யாம இருக்க முடியும். என்ன அழகு அம்மா பொண்ணு தெரியலையா? அழகு என்ன கொஞ்சம் இதா பாரு, அப்படி என்ன பாரு உடல் உடல். நான் பிறந்தவுடனே அழகா இருப்பதினால் என் தாய் தந்தையர் பதுமை கோமளம். பதுமை கோமளம் என்ற பெயரை எனக்கு வைத்தார். ஆனால் நானும் 4 வேணி பேர் வச்சு உயிரை எடுக்க மாட்டாங்களா? அதான் சரி எனக்கு குழந்தை. ஏன்னா அம்மா ராசி பேர் வச்சு செஞ்சுட்டானாக்கா அம்மா வந்து போச்சா? நான் அண்ணவரை திருமணம் செய்து யார? ஆமா கேட்டா அந்த பாடல் அப்பா வீட்டுக்கு வந்து 7.25 வருஷம் 7.25 மாசம் 7.25 நாள் 7.25 நாளைக்கு மொத்தம் 7.25 போகுது. ஏண்டா அவர் வரலன்ட்டு வீட்டுக்கார வராட்டு மட்டும் கரெக்டா கணக்கு போட்டு அதனால்தான் நம்ம துரும்பா எடுத்து நான் ஏக்கத்தால நான் 4 நாள் துரும்பா எடுத்து போறேன். வீதி நகர் 2 ஊர்ல உண்டா போதுமா? மோடு மலமா இருக்குது. அவங்க ஏமா கஷ்டப்பட்டு மாட்டி எடுத்து ஓத்தணும். 2 ஊர்ல உண்டாங்க கச 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 கூட மாட்டோம். உன வாசி பேசி தூக்கோ நீ போய் படுக்கோ. உனக்கு பொல்லாத வியாதி வரும். வரட்டும் டேய் வரட்டும். இருந்தாலும் தங்கைகள் அக்காவும் அவங்க வீட்டுல என்ன போயிருக்கார பார்க்கணும். புறப்பட்டு போகணும்.
ஆண்டவர் அருள் பெற்று மீண்டும் மீண்டும் வாழ வேண்டும். கற்பக விருட்சம் போன்ற அற்புதமான சபையில் வந்திருக்கக்கூடிய மாது யார் என்று விளக்கம் தெரிகிறதா? விளக்கமாக நீ சொன்னால் விவரமான புரியுமம்மா. யாதரின் நீங்கி ஆனோதல் அதனின் என்பார்கள். எதனால் ஒரு மனிதன் ஆசைப்படுகிறானோ அதனால் ஒரு துன்பத்தை அடைகிறான். புரிகிறதா? இது உனக்கு தான் சொல்றேன். ஆமா, ஆசைப்பட மாட்டேன். எது வந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்பா. நான் யாருன்னு தெரியுதா? சொன்னா தெரியும் போது சொன்னா தெரியும். ஜெயதேவ் பண்ணை கிராமத்தை சேர்ந்த சின்ன சிஸ்டர்